அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் ரூபாய் 956 உயர்கிறது. தனிவட்டி வீதத்தில் 4% அதிகரிப்பதனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 800 மதிப்பு எந்த தொகையாக மாறும் என்று கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அசல், அதாவது பிரின்சிபல் எவ்வளோனா 800 கொடுத்துருக்காங்க. தொகை வந்து அமௌண்ட்டு 956 ரூபா கொடுத்துருக்காங்க. அதிகரிப்பு வந்து 4% அதிகரிச்சிருக்காங்க. என் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த தொகை எவ்வளோ மாறும் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு தெரியும் எவ்வளோ அசல் வந்து 800 கொடுத்துருக்காங்களா, 800 அதிகரிப்பு வந்து 4% கொடுத்துருக்காங்க. நமக்கு பர்சன்டேஜ்னால என்னது 4%, 4/100 எழுதலாமா? 0000 1 இயருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னங்க 32. இந்த 32 ரூபாங்கிறது வந்து 1 இயருக்கு ஏறும். ஓகேங்களா, 1 இயருக்கு ஏறும். அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோங்க கேட்கும்? அப்போ 3 2 × 3 3 வருஷத்துக்கு எவ்வளோ ஏறும்னா இதை பெருக்கணும். 32 3 2 6 3 9 96 ரூபா 3 வருஷத்துக்கு ஏறும். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து எவ்வளோ தொகையாக தான் மாறும் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 956 3 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 956 96 6 6 12 2 மீதி 1 10 1 எவ்வளோனா 10,052 ரூபாய். ஆப்ஷனில் இருக்கான் பாருங்கள், ஆப்ஷனில் வந்து 10,052 ரூபாய். ஆப்ஷன் சி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.